ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கோம். சொரக்காய் கூட்டு வந்து நம்ம வந்து அது நீர் சத்து, அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி வந்து வத்த குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த சொரக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும். சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொரக்காய் இருக்குது இல்லையா, பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு இந்த விதை பிஞ்சு இருந்தால் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் முத்தி இருக்கனால நான் போடல. விதையோடு சேர்த்து பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கப்பில் ஒரு கப்பு சிறுபருப்பு போட்டிருக்கேன். சிறுபருப்பு நல்லா சிறுபருப்பும் அதுவும் ரெண்டுத்தையும் சொரக்காவும் சிறுபருப்பும் போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த சொரக்காய் கூட்டு இருக்கு இல்லையா, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெறும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாய் ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. போட்டு வதக்கி இந்த சொரக்காய் கூட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோமா. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சப்பாத்தி மிச்சம் இருந்ததுன்னா நைட் நம்ம சப்பாத்தி பூரி எதாவது செய்கிறோம் இல்லையா, டிஃபனு, அது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஏன்னா நீர் காயினால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.